முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கைத்தறி, கைத்திறன், துணிநூல் மற்றும் கதர் துறை சார்பில் 2024-25 ஆண்டில் மாநில அளவில் பட்டு மற்றும் பருத்தி ரகங்களில் சிறந்த நெசவாளர் விருதிற்கு தெரிவு செய்யப்பட்ட 8 விருதாளர்களுக்கு விருதினை வழங்கினார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். காசோலைகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கும்படி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். 2024-25 ஆண்டிற்கான மாநில அளவிலான சிறந்த நெசவாளர் விருது பட்டுப்பிரிவு திரு எம். கோபிநாதன். முதல் பரிசு ரூபாய் 5 லட்சம். திருமதி வி. ராஜலட்சுமி. இரண்டாம் பரிசு இருவர் 1,50,000. திரு பி. கௌரி 1,50,000. மூன்றாம் பரிசு இருவருக்கு திரு ஜி. மாலா ரூபாய் 1 லட்சம். திரு எஸ். ராஜவேல் மூன்றாம் பரிசு ரூபாய் 1 லட்சம். சிறந்த நெசவாளர் விருது பருத்தி பிரிவு திரு ஆர். பாஸ்கரன். முதல் பரிசு ரூபாய் 5 லட்சம். திரு எஸ். ராஜன். இரண்டாம் பரிசு ரூபாய் 3 லட்சம். திரு பி. கந்தசாமி. மூன்றாம் பரிசு 2 லட்சம். அது காட்டன் வெரைட்டியில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 5 லட்சம் கொடுத்தாங்க சார். காட்டனில் அந்த கோயிலோடைய வடிவமைப்பு சார். இதெல்லாம் செகண்ட் ப்ரைஸ். இது ரெண்டும் ஷேர் பண்ணுது. தேர்ட் ப்ரைஸ் இது ரெண்டும் ஷேர் பண்ணுது சார். இது காஞ்சிபுரம் 2 பரிசு இருவருக்கு கொடுத்திருக்கிறோம் சார். இதுல பிட்னி கோர்வை நெசவு பயன்படுத்தி நெஞ்சிருக்காங்க. அது மாதிரி சோழகால சிற்பமான ரிஷப குஞ்சரம், யானையும் ரிஷபமும் இருக்கு. நம்ம பார்க்கிற விதத்துல காளை மாடு இருக்கும். இந்த சைட்ல பார்த்தோம்னா யானை நமக்கு தெரியும். அது மாதிரி இது திருபுவனம் பட்டு 2ஆம் பரிசு. இதுல 7 வண்ணங்களை பயன்படுத்தி வானவல் வண்ணங்கள் பயன்படுத்தி நம்ம நெஞ்சிருக்கோம். அது மாதிரி பட்டு பிரிவில் 3ஆம் பரிசு இருவருக்கு கொடுத்திருக்கோம். அதுல இது முகூர்த்த சேலை. இதுல 4 குதிரைகள் 4 பக்கமும் இருக்கிறதாகவும் அதுல மலர்கள் சூழ்ந்து இதுல நெற்றிக் இது மயில்கண் டிசைன்ஸ் இருக்கு. இது மென்பட்டு சேலை, கோயம்புத்தூர் மென்பட்டு சேலை. இதுல டர்னிங் பார்டர் தான் இதனோட சிறப்பு. அது மாதிரி பருத்தி பிரிவில் முதல் பரிசு பெறும் சேலை ராமநாதபுரம் சுவாமியுடைய 3வது பிரகாரம். இதுல 9 வண்ணங்களை பயன்படுத்தி 3D எஃபெக்ட்ல நெசவாளர் கிட்டத்தட்ட ஒரு 52,000 முறை தன்னுடைய கால்களையும் கைகளையும் அசைச்சு இந்த டிசைனை நெசவு பண்ணி. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சீர்மிகு நல்லாட்சியில் இந்து சமய அறநிலையத்துறை கடந்த 4.5 ஆண்டுகளில் திருக்கோயில்களில் குடமுழுக்கு நடத்துதல், பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்துதல் போன்ற பணிகளை மேற்கொண்டு வருகின்றது. இதன் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டின் பல்வேறு திருக்கோயில்கள் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 108.90 கோடியில் திட்டங்கள் துவங்கப்படுகிறது. கோவில்கள், அதாவது 18 புதிய திட்டப்பணிகள், ஒரு பள்ளியில் கூடுதல் வகுப்பறை கட்டடம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளினுடைய பயன்பாட்டினை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 1,25,00,000 மனங்களை வென்ற
தந்தி டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.